இல்லைங்க. பொன்முடி அண்ணனை பத்தி ஒரு வரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பொன்முடி அண்ணன் வந்தாலே பிரச்சனை தான். பெண்கள் போய் ஐயா இந்த வேலை செஞ்சு கொடுங்கன்னா ஓசி தானே அப்படிப்பாரு. ஏதோ நமக்கெல்லாம் மானம் ரோஷம் இல்லை. இந்த வெள்ளச்சட்டை வெள்ளை வேட்டி போன்றவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் மான ரோஷம் இருக்குன்னு சில கட்சிகள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமா. அதை தாண்டி யாராவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பட்டியலின சமுதாயத்திலிருந்து சகோதரி மேடையில் இருந்தா பொன்முடி அவர்களே கேட்பாங்க, ஏமா நீ எஸ்சி தானே, ஜாதியை ஒழிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தமிழகத்துல ஜாதியை அதிகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள். அவங்கதான் ஜாதியை ஒழிக்கிறன்னு அதிகப்படுத்தலாம். ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி ஒற்றுமையெல்லாம் குலைத்து விட்டு அதை வைத்து அரசியல் குளிர்காயக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சமீபத்தில் நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம், குறிப்பா சகோதரிகள் பத்திரிகையில படிச்சிருக்கலாம். பொன்முடி என்னுடைய இல்லத்துல அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க, பணம் எடுத்தாங்க. ஆச்சரியம் என்னன்னாங்க, ரைடு பண்ணும்போது பணம் எடுப்பாங்க. ஒரு 100 ரூபாய் கட்டு, ஒரு 500 ரூபாய் கட்டு, ஒரு 10 500 ரூபாய் கட்டு, அல்லது ஒரு சூட்கேஸ்ல பணம், ட்ரங்க் பெட்டியில பணம், இதான் பார்த்திருக்கோம். ஆனா பொன்முடி ஐயா வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா 42 கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது எடுத்தான். இதை பாருங்க, அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு, பணம் வாங்குவதே தப்பு, அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வீட்டுல ரசீது வேற வச்சிருக்கிறாங்க. 42 கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்றி, அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்துல வந்ததுன்னு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயம், குறிப்பா இளைஞர்களுக்கு, துபாயில பொன்முடி அவர்களுடைய ஒரு பினாமி பேர்ல ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு. அது இந்த ரைட்ல தான் நமக்கு தெரியுதுங்க. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப்இசெட் என்கின்ற நிறுவனம். சில ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை 41,57,000 வாங்குறாங்க. எவ்வளவுங்க? 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லாரி வாங்குற மாதிரி வாங்குறாங்க. 41,57,000 அந்த நிறுவனத்தை வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 அதே நிறுவனத்தை 110 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். எப்படிங்க? லாட்டரி சீட்டு மாதிரி 41,57,000 வாங்கப்பட்ட யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப்இசெட் என்கின்ற நிறுவனம் 2022 110 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்கிட்ட இருக்கிறது 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 1 லட்சம் 10,000 1 கோடி இல்லைங்க. அதனால்தான் திமுகவினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக டிஎம்கே ஃபைல்ஸ் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டார். 50,000 கோடி, 36,000 கோடி, 21,000 கோடி பணம் இப்படிதாங்க இருக்கு. நீங்க ஏதோ 1 கோடி 2 கோடி கொள்ளடிக்க நினைச்சிருக்காரு. நாங்கள் வெளியிட்ட பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய திமுக 61,000 கோடி ரூபாய் சொத்து. எவ்வளவுங்க? 61,000 கோடி. எப்படி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும்? எப்படி ஏழை தாய் முன்னேறுவார்கள்? எப்படி விவசாய பெருமக்களுக்கு விளைகின்ற பொருளுக்கு உரிய வேலை எப்படி கிடைக்கும்? எப்படி விக்கிரவாண்டியினுடைய தலையெழுத்து எப்படிங்க மாறும்? மாறாது. வரக்கூடிய பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பதுக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய் வித்து பார்த்திருக்கிறீங்களா? அதெல்லாம் ஹவாலா முறையிலே பணத்தை அனுப்பி நிறுவனத்தினுடைய ஈக்குட்டி அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்காகத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்ண வந்திருக்கிறார். இவர்கள் யாருமே உத்தமர்கள் கிடையாது. மஸ்தானாக இருந்தால் இங்கே பெண்களுடைய தாலி அறுப்புக்கு காரணம் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மஸ்தான். பொன்முடி அவர்களாக இருந்தால் ஒரு ஏழை தாய் இன்னைக்கு நைட் பசியோட ஒரு ஏழை தாய் இன்னைக்கு தூங்குறாங்கன்னா அதற்கு காரணம் பொன்முடி தான். ஒரு ஏழை மாணவன் சரியா படிக்க முடியல, வசதி இல்லைன்னா அதற்கு காரணம் பொன்முடி தான். ஒரு ஏழை மாணவன் படித்து விட்டு அந்த தலைமுறையும் ஏழையா இருக்கிறான். தாத்தாவும் ஏழை, எங்க அப்பாவும் ஏழை, நானும் ஏழைங்கன்னா என்னங்க ஜனநாயகம்? 4 தலைமுறையாக கூலி வேலை செய்தால் அது ஜனநாயகமா? அதான் திராவிட மாடல் ஆட்சியா? 70 ஆண்டு காலமாக 4 தலைமுறையா நான் கூலி வேலைங்க. கலைஞர் ஐயா காலத்துல கூலி வேலை எங்க தாத்தா, ஸ்டாலின் ஐயா காலத்துல எங்க அப்பா கூலி வேலை, உதயநிதி ஸ்டாலின் ஐயா காலத்துல நான் கூலி வேலை, அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் வரும்போது என் பையன் கூலி வேலை. இதான் தமிழ்நாட்டுல 40% மக்களுடைய நிலை. திமுக காரங்க நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். ஸ்டாலின் ஐயாவுக்கு போஸ்ட் ஒட்டுவோம்,
கலைஞர் ஐயாவுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், இன்பநிதி ஸ்டாலினுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம். போஸ்ட் ஒட்டுவது மட்டுமே குலத்தொழிலாக திமுக தொண்டர்கள். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக அந்த மைக்கில் நான் சொல்றேன், இந்த யாத்திரை ஒரு விதத்துல தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட முதலமைச்சர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை. வேணும், தலைவர்கள் வேண்டும். அதுவும் ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம். ஒரு ஏழையினுடைய வலியை உணர்ந்த தலைவர் எங்களுக்கு வேணும். பசினா என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களுக்கு வேணும். ஒரு பெண் அவங்களை தலைவராக்குவதற்காக மோடிஜி துடிச்சிட்டு இருக்காங்க.